திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில் முதலீடுகள் எவ்வளவு? வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இம்மாதம் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா செல்லவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்வது நல்ல முயற்சிதான். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து விளக்க வேண்டும். கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் துபாய் சென்ற முதலமைச்சர் அங்குள்ள நிறுவனங்களிடமிருந்து 6100 கோடி முதலீடு ஏற்பதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். அதைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் ஸ்பெயின் என்ற முதலமைச்சர் அங்குள்ள தொழில் நிறுவனங்களிடம் ரூபாய் 3440 கோடி முதலீடு பெற ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஆனால் அந்த நிறுவனங்களிடமிருந்து இதுவரை 1 பைசா கூட தமிழகத்திற்கு முதலீடு வரவில்லை. சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டில் 6,64,180 கோடி ரூபாய் முதலீடு செய்ய பல்வேறு நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டன. அதில் எவ்வளவு முதலீடு வந்தது என தெரியவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரூபாய் 924 லட்சம் கோடி 9.74 லட்சம் கோடி முதலீட்டுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது ஆட்சி காலத்தில். அதன் மூலம் 18.70 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 14 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலை கிடைக்கும் என தமிழக அரசு கூறியது. அவற்றில் இதுவரை எவ்வளவு கோடி ரூபாய் தொழில் முதலீடு வந்திருக்கிறது, அதன் மூலம் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்துள்ளது என்பது குறித்து முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்திற்கு முன்பாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்வது. பள்ளிகளில் கஞ்சா கலாச்சாரம் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னையை அடுத்த பழவந்தாங்கலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் வகுப்பில் கஞ்சா புகைக்கப்பட்டிருந்த போது புகைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அடைகிறது. அந்த மாணவன் நடத்தப்பட்ட விசாரணையில் பள்ளிக்கு மிக அடிக்கடி பல ஆண்டுகளாக கஞ்சா விற்பனை செய்யப்பட்டவர்களாக தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் 3 கஞ்சா கடைகளை நேற்றிரவு காவல்துறை கைது செய்திருக்கிறது. நான் கேட்க வரும்போது எல்லாம் கடந்த 2 ஆண்டுகளாகவே கஞ்சா வேட்டை கொள்ளுக்குழி சுழியம் கஞ்சா வேட்டை
2,0 என ஆண்டுக்கு ஒரு முறை சோதனைகளை காவல்துறையினர் நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் சுமார் 10,000 நிஜ வணிகர்கள் கைது செய்யப்பட்டதாக அரசும் காவல்துறையும் கூறுகிறது. இவ்வளவுக்கு பிறகும் பள்ளிக்கு மிக அருகில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவது எப்படி சாத்தியமாகும்? அப்படியானால் ஒவ்வொரு முறையும் கஞ்சா வேட்டை பெயரளவுக்குத்தான் நடக்கிறது. காவல்துறை ஒத்துழைப்புடனேயே கஞ்சா வணிகம் நடக்கிறது என்றுதான் கருத வேண்டியுள்ளது. கஞ்சா போதைக்கு பள்ளி மாணவர்களும் அடிமையாகாமல் காக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை. எனவே இனியும் அலட்சியம் காட்டாமல் கஞ்சா வணிகத்தை ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்கிறது.